நம்ம எல்லாருமே இறந்தோடனே, அதாவது ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆக ஸ்டாப் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட 7 மினிட்ஸ்க்கு வந்து நம்மளோட பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படின்றத நிறைய நியூரோ சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்சில் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நிறைய நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பண்ண பீப்புளை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமைன் பண்ணி தான் இதை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளோட பிரெயினில் வந்து காமா வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ரிலேட்டட் டு கான்ஷியஸ்னஸ், மெடிடேஷன் அண்ட் ட்ரீமிங் ஸ்டேட். 7 மினிட்ஸ் தோராயமாக உங்களோட பிரெயின் ஆக்டிவாக இருக்கும் ஆஃப்டர் டெத். அதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா மூமெண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கிளிப்பிங்ஸாக போடும். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் வாழ போகிறோம்னு வச்சுப்போமே, 32,872 days அப்ராக்சிமேட்டாக. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு விவரம் தெரியாமல் வந்து முன்னாடி அண்ட் பின்னாடி வந்து ஒரு 10 வருஷம் எடுத்தாலுமே கிட்டத்தட்ட 10,000 நாட்கள் வந்து போயிடும். பட் மீதி இருக்கிற நாட்களை எவ்வளோ அழகாக செரிஷ் பண்ண முடியுமோ மெமரிஸை க்ரியேட் பண்ணி அழகாக வாழ பழகுங்க. ஸோ ஸ்டே டியூன். இது மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.